ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகளதே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம கங்கா சொல்கிற எந்த விஷயங்களுமே இங்கே குமரன் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. கங்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் அதுலேருந்து தப்பிக்கிறதுலே இருக்கார் நம்ம குமரன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் கங்கா பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்து குமரன் நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஸோ இப்போது இங்கே குமரன் கடையில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு எதுக்கு கங்கா இப்படியெல்லாம் யோசிக்கிறானே தெரியலையே, தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறானே தெரியலையே, இது போக போக இன்னமும் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் போல இருக்குது. இப்போது எப்பயும் போல் நம்ம மட்டும் தானே வாடகை பணம் கொடுக்கவும், எதுக்கு இப்போ கங்கா விஜய் கொடுக்க வேணாம், நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். விஜய் இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளையாக வந்திருக்கிறவர், அவர் எப்படி போய் பணம் கொடுப்பாரு, ஏன் கங்காவோட மைண்ட் இப்படி யோசிக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே இன்னொரு பக்கம் இங்கே விஜய்க்கு வேலை கிடைக்கல அப்படின்னு காவேரியும் விஜய் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க விஜய், கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். அது வரைக்கும் நாம் என்னுடைய அப்பளம் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் காவேரி, அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நானும் உன்னை விசாரிக்கவே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஆர்டரெல்லாம் நல்லாவே போய்கிட்டு இருக்குங்க. இப்போதைக்கு ஆளுங்களெல்லாம் வர வச்சு அப்பளம் தயார் பண்ணி மாடியில் நீங்கள் தான் ஹவுஸ்ஓனர் அம்மா கிட்ட பேசி மாமி கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கல்ல, கீழே எல்லாம் போர்ஷன் காலி பண்ணி கொடுக்க சொல்லி அந்த இடத்துல எல்லாருமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்டிய சீக்கிரத்தில் அம்மாவுக்கு நான் ஒரு அப்பளம் போடுற மிஷின் ஒரு 2-3 வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அம்மாவோடைய பிஸ்னஸை பார்த்துக்கும். அது வரைக்கும் நாம் இந்த பிஸ்னஸை பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய மிஷின்லாம் வாங்கி அதை ஒரு இடம் வைக்கிறதுக்கான ஒரு இடம் பார்க்கணும். அந்த இடத்துல வச்சு நிறைய அப்பளமெல்லாம் போட்டு நம்ம பிஸ்னஸை பெருசு பண்ணலாம், அதிலிருந்து நமக்கு வருமானம் வரும், அதை எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் கூட காவேரிக்கு முழு சப்போர்ட்டாக கூடவே இருக்கார். என்ன அப்பளம் பிஸ்னஸ் போடுற வேண்டியது தானே, அவ்வளோதான், நானும் இப்போ வீட்டில் தானே இருக்கேன், அப்படி நாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே காவேரியும் விஜயும் வெளியே பேசிக்கிட்டே வராங்க. அப்போ தான் இங்கே சாரதாவுமே இருந்துக்கிட்டு, என்ன காவேரி ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணியாச்சா காவேரி, இன்னும் ஏதாச்சும் ஆர்டர் வந்திருக்கா, ஏதாச்சும் வேலை செய்யணுமா காவேரி, போர் அடிக்குது வீட்டிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே இப்போ தான்மா நானும் விஜயம் அதை பற்றி பேசிக்கிட்டு வந்தோம், அவ்வளோ ஆர்டர்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா, நம்மளால தான் பண்ண முடியுமான்னு தெரியல, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடம் பார்த்து மிஷின் நம்ம வாங்கி ஆகணுமா அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி இப்படி வாங்கியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி வாங்க முடியும், போய் வாங்கிட்டு வந்தால் தான் வாங்க முடியும், புரியுதா அவனுக்கு, கிளம்பு, முதல்ல எப்பயே அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம், போய் முதல்ல மிஷின் கம்பெனிக்கு போயிட்டு மிஷினை பார்த்துட்டு ஒரு நல்ல இடத்தையும் பார்த்துட்டு நல்ல நாள் பார்த்து ஒரு 2 நாள்லேயே நம்ம மிஷின் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வாங்கிடலாம் இல்லை, நான் வாங்குகிறேன், இப்போ என்ன வாங்கி ஆகணும் தானே, நீங்கள் என் கூட வாங்க, நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம், அதுக்கு என்ன இப்போது வாங்கிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன காவேரி, அப்போது நான் வேறையா, இந்த வீட்டில் ஒருத்தனா நான் இல்லையே, என்னை பிரித்து பார்க்குறீங்க, ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா, மிஷின் வாங்க நான் ஏற்பாடு பண்ணக்கூடாதா, நான் பணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் அப்படின்னு இங்கே காவேரியும் சொல்ல, சாரதாமே அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தம்பி, காவேரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு எதுக்கு இதில் பிரச்சனை, முதல்ல நாங்களே எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி மிஷினை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க காவேரி சொன்ன மாதிரி மிஷின் வாங்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நர்மதாவை படிக்க வைக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த வேலைக்கும் போகாத நான் நர்மதாவை அப்படியே கரை சேர்க்க முடியும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட லைஃப்பை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நானும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்திருக்கிற எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா அப்பளம் போடணும், அதுக்காக அப்பளம் போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் விஜயும் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காவேரியும் சாரதாவும் கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் போடுறதுக்காக எல்லாரும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு பக்கம் இங்கே கங்காவும் குமரனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே சாரதா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்ன தம்பி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, வா கங்கா உட்காரு, உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வர அப்படின்னு இங்கே ஜூஸ் போட்டு கொண்டு காவேரிக்கும் சமமாகவே கங்காவுக்கும் 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தேன், நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், நான் எனக்கு ஜூஸ் கொடுக்கறதுல நியாயம் இருக்குது, வீட்லேயே சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஜூஸு அப்படின்ற மாதிரி கங்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது என்ன தம்பி
மாதம் கடைசி ஆகிடுச்சி, நாளைக்கு 1ஆந்தேதி வீட்டு வாடகை பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் கங்கை காலையிலே ஞாபகப்படுத்திட்டா அத்தை, பணம்லாம் ரெடியாக இருக்கா அத்தை, கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தம்பி எப்பயுமே நான் தானே கொடுப்பேன், கொடுங்க நானே மாமிக்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாரதா சொல்லவோ, இல்லைம்மா இனிமே நாங்களே வாடகை பணத்தை டைரெக்டாக மாமிக்கிட்டே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி இதெல்லாம், நான் தானே எப்பயுமே கொடுத்துருப்பேன், ஏன் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொடுத்துட்றேன் மாமிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா இனிமே நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு காவேரியை பார்த்துக்கிட்டே கங்கா வந்து சொல்லவும், காவேரிக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது கங்கா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காவேரியுமே இருந்துக்கிட்டு, நீ இப்போ எதுக்குமா மாமா கிட்ட வாடகை பணம் கேட்குற, நான் இருக்கேன் இல்லைம்மா நீ என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு காவேரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை காவேரி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாரும் கொடுக்க தேவையில்லை, நாங்களே கொடுத்துக்குறோம், இவ்வளோ நாளாக நாங்கள் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கங்கா வந்து சொல்கிறாங்க. குமரனுமே இருந்துக்கிட்டு எதுக்கு கங்கா இப்போ பிரச்சனை பண்ணுற, விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரனுமே சொல்கிறாங்க. இல்லை மாமா நானே வாடகை பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்றேன், மாமி கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் இருந்துக்கிட்டு, என்ன காவேரி நான் இருக்கேன்ல நான் கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ, உன்னுடைய செலவுக்காக நீ வச்சுக்கோ, அத்தைக்கிட்ட வேணும்னா அதை மல்லிகை செலவுக்காக கொடுத்துரு, நான் வந்துட்டு பணம் கொடுக்குறேன், வாடகை பணம் தானே மாமாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இங்கே விஜய் வந்து சொல்லவும், இல்லை விஜய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் கொடுத்துக்கிறேன் வைங்க விஜய் அப்படின்னு இங்கே வந்துட்டு நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ஏன் நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு, இல்லை வேண்டாம் அப்படின்னு குமரன் வந்து சொல்கிறாங்க. சாரதாவுமே அதான் சொல்கிறாங்க, வேணாம் விடுங்க தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு. ஏன் அத்தை இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்த தானே, இப்போ குமரன் மாதிரி நானும் இந்த வீட்டு மருமகள் தானே, இப்போது நாங்கள் 2 பேரும் சரி பாதியாக தானே இருக்கணும், அப்படின்னா யாருக்குமே வேண்டாம், நீங்கள் பாதி அமௌண்ட் கொடுங்க நான் பாதி அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் யாரும் பாதி பாதியை கொடுக்க தேவையில்லை, இவ்வளோ நாளாக எப்படி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நாங்களே கொடுத்துக்குறோம், புதுசாக வந்து நீங்கள் எதுக்கு கொடுக்கணும், நாங்கள் தானே இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்களே கொடுத்து விட்றோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கங்கா வந்து சொல்லவும், இப்போ விஜயை பேச விடாமல் காவேரி வந்து தடுத்துடுறாங்க. இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் அமைதியாக இருங்க, இங்கே பாருக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, விஜய் சொல்கிற மாதிரி நாங்களே வாடகை பணத்தை கொடுத்துட்றோம், நீங்கள் வேணால் வீட்டு செலவாக பார்த்துக்குவாங்க. என்னம்மா கரெக்டாக தானே சொல்கிறேன் நான், இனிமேல் விஜயும் நானும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்களே வந்து சரிபாதியாக வந்து நடக்கிற பிரச்சனைகளாக சரி, வாடகை பணம் எதுவாக இருந்தாலும் சரி, மல்லிகை சாமான் எல்லாத்தையும் ஆளுக்கு பாதியாக நாங்களே வந்து பார்த்துக்குறோமா அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க. எதுக்குடி இப்போ தேவையில்ல 2 பேரும் நான் கொடுக்குறேன்னு அடிச்சிட்டு இருக்கீங்க, பாருங்கள் இவ்வளோ நாளாக எப்படி நடந்துருந்துச்சோ அதே மாதிரி நடக்கிற வீடு அப்படின்னு சாரதா சொல்லவும், இல்லைம்மா நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயே வந்துட்டு காவேரியும் விஜயுமே வந்து வாடகை பணத்தை வந்துட்டு மாமிக்கிட்ட கொடுத்துடுறாங்க. இதை வச்சு இங்கே பெரிய பிரச்சனையாகுது. இப்போ கங்கா இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா அதான் நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ காவேரி இதில் மூக்க நடிக்கணும், இவ்வளோ நாளாக நாங்கள் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன புதுசாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. இங்கே பாரும்மா அவங்க ஒன்றும் வாடகை பணம் கொடுத்து நாங்கள் ஒன்றும் அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, இவ்வளோ நாளாக நாங்கள் எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நாங்கள் வாடகை பணத்தை கொடுக்குறோம், இந்த வீட்டுக்குள்ளே இனிமே நான் இவரோட மரியாதை குறையக்கூடாது, இவர் எப்படியோ அதே மாதிரி தான் விஜயம், 2 பேருமே ஒரே மாதிரி தான் நடத்தணும், நீ ஓகத்துக்கு வச்சு மருமகனை ஆடிக்கிட்டு இருக்காத, அவருக்கு கொடுக்குற மரியாதையை நீ இவருக்கும் கொடுத்தாகணும், யாருமே வந்துட்டு நாங்கள் கொடுத்த வாடகை பணத்தில் தான் அவங்க இருக்கிறதா வந்து இருக்கணுமே தவிர அவங்க கொடுத்து நாங்கள் ஒன்றும் இருக்க தேவையில்ல, நீ ஆல்ரெடி ஓவராக மருமகனை தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க, இப்போது வாடகை பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் தானே வந்துட்டு இந்த வீட்டில் அவங்க கொடுத்த வாடகை பணத்தில் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து கடையில் பேசின விஷயங்களை பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் சாரதா எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இங்கே சாரதா வந்து கோவப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் தப்பாக சொல்லலாமா, நான் கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா வந்து சொல்லவும், கங்கா சொன்ன விஷயத்தினால வீட்டில் பெரிய பிரச்சனையே வந்து ஓயுது. எதுக்குங்க நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நடப்பில் நான் ஒன்றும் கொடுக்கல, இப்போது நான் இந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா தானே ஒரு ஆளாக இருக்கேன், எதுக்கு குமரன் வந்து கஷ்டப்படணும், அதுதான் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஏன் நான் இந்த வீட்டுக்காக கொடுக்கக்கூடாதா, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் நாங்கள் யாரும் நினைக்கல, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இங்கே விஜய் வந்து கேட்கவும்,
கங்கா கிட்ட விஜய் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னக்கா இப்போ உனக்கு பிரச்சனை? இங்கே நாங்கள் ஒன்றும் சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லை. நீ நேற்று சொல்லி காட்டினி அந்த மாதிரி விஜய் ஒன்றும் இல்லாதவர் கிடையாது. விஜய்கிட்டையும் எல்லாமே இருக்குது, விஜயும் பண்ணுவார். இனிமேல் நாங்களே வீட்டு செலவையும் வாடகை பணத்தையும் பார்த்துக்குறோம். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம்க்கா, எங்களுக்காக நீ எதுவும் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு காவேரி பேசவும், இப்போ விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கங்கா என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. அப்போ இங்கே காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் எதுவும் பேசாதீருங்க விஜய், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கங்காக்கா எதை மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ விஜய் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது தானே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. விஜயை அம்மா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. மா இங்கே பாருமா, இதுக்கு தான் நான் தேவையில்லைன்னு சொன்னேன், பாத்தியா விஜய்? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போது நான் 3வது மனுஷி ஆகிட்டேனாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என்ன தப்பாக பேசிட்டேன், இப்போது நான் கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்ற மாதிரி இப்போது இங்கே காவேரியும் கங்காவும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. குமரனுமே இருந்துக்கிட்டு இங்கே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை? விஜய் தான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு இல்லை, இப்போ அவர் கொடுக்குறதுனால என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி இங்கே குமரனுமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க உங்களோட மரியாதைக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த வீட்டில் மரியாதை விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ அவர் மட்டும் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நீங்கள் இல்லையா? ஏங்க தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கங்கா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. குமரனுக்கு பயங்கர கோவம் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி ஒரு பக்கமும் இங்கே சாரதாவுமே கேட்குறாங்க. விஜயுமே இருந்துக்கிட்டு என்ன குமரன் அவசரப்படுறீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ எதுக்கு அவங்கள அடிச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும், புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டே இருந்தால் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு இங்கே குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டிங்களா? பாத்தியாடி, இப்போது உன் புருஷன் இந்த வீட்டுக்கு வந்ததுனால என் புருஷனுக்கும் எனக்கு தான் பிரச்சனை, இதுதானே நீ நடக்கணும்னு ஆசைப்பட்ட? முதல்ல யமுனாவையும் நிவினையும் பிரித்த, இப்போது என்னையும் இவரையும் பிரிக்கலான்னு பிளான் பண்ணுறியா? நீ இருக்கிற இடத்துல எல்லாமே இப்படி தானே நடக்கும், நீ இருக்கிறதே ராசி சரியில்லை, நீ எங்கே போனாலும் வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா, வீட்டில் பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா பேசிடுறாங்க. ஸோ இப்படி கங்கா பேசின விஷயம் காவேரிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்போது நான் தான் எல்லாரையும் பிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்கா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னொரு பக்கம் இங்கே சாரதாவுக்குமே நீ பேசுகிறது ரொம்ப தப்பு கங்கா, காவேரி பற்றி இப்படிலாம் பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணாலையும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க, அவள் தானே உங்களுக்கு செல்லப்பில்லை, அவள் தானே உங்களுக்கு பொண்ணு, நான் உங்களுக்கு பொண்ணு இல்லைல்ல, என்ன இவர் அடிக்கிறாரு அதை கூட நீங்கள் யாரும் பெருசாக எடுத்துக்காமல் இப்போ கூட காவேரியை நான் பற்றி பேசினதுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவளுக்காக தானே நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இங்கே பாரு, இந்த மாதிரியெல்லாம் யாரும் பேச கிடையாது, நீ ஏன் இந்த மாதிரிலாம் ஏன் நினச்சிக்கிற அப்படின்ற மாதிரி சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, அதை யாரும் பேச எடுத்துக்காமல் எதுக்கு அந்த தம்பியோட மனசை கஷ்டப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி, ஏன் அவர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக வரணும், இவளை கூட்டிகிட்டு அங்கே போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இங்கே எல்லாத்தையும் விட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு ஆக வேண்டிய செலவு, இந்த குடும்ப செலவு இதெல்லாம் இவரோட தலையில் தானே விழுது, இதெல்லாத்தையும் யார் பார்த்துப்பாங்களா, அதை பற்றி யாரும் யோசிக்கலையா, வாடகை பணத்தை இப்போ கொடுக்கட்டுமே என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இங்கே கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் அவங்க வாடகை படத்தை பற்றி பேசவே இல்லையே, விஜய் இங்கே உட்காந்து தின்னுக்கிட்டு இல்லையே, அவருக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேங்க, தேவையில்லாமல் விஜயோட மனசை அப்படி கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காத என் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பேசிட்டு, அப்போது உன் பிரச்சனை சொன்னால் உனக்கு கோவம் வருதில்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் என் பிரச்சனை மரியாதை குறைவாக நடத்தினா நான் கேட்க தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பேசிகிட்டு இருக்கவும், நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு கங்கா அப்படின்னு குமரனும் சாரதாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவளையே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜய் ரொம்ப அப்செட் ஆகி ரூமுக்குள்ளே போகிறாங்க. காவேரி போயிட்டு விஜயை போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது, நீங்கள் அக்கா சொல்கிற விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காவேரி நான் அந்த வீட்டுக்கு உள்ளே வந்ததுனால இப்போ உங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சு, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, இல்லை தப்பு பண்ணிட்டேன்ல காவேரி, பேசாமல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், உன்னை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு தான் நான் அந்த வீட்டிலேருந்து வந்துட்டேன், இங்கே எதுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, பேசாமல் நீ என் கூட வந்திருக்கா வேறு, உன்னையும் நம்ம பாப்பாவையும் பார்த்துக்கிற அளவுக்கு தெம்பு எனக்கு இருக்குது, எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, நான் உங்களை 2 பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கவும், ஸோ விஜய் வந்து காவேரி கிட்ட அப்படி சொன்ன உடனே, காவேரி நீங்கள் ஏங்க இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்கா தான் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது விஜய் கஷ்டப்படுவார், விஜயோட மனசு கஷ்டப்பட்டிருக்கும் கங்காவெல்லாம் அப்படின்னு குமரனும் சாரதாவும் விஜயை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசலாம் அப்படின்னு வராங்க. ஸோ அப்போ தான் வந்து விஜய் பேசிகிட்டு இருக்க விஷயம் இவங்களுக்கு காதில் விழுது. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே, ஏன் விஜய் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு இங்கே குமரன் வந்து கேட்கவும், இப்போது பார்த்த உடனே விஜய் வந்து வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாரதாவுமே இருந்துக்கிட்டு, என்ன தம்பி காவேரி கூப்பிட்டு இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்க, காவேரிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க, இப்போ இங்கேருந்து காவேரி கூட்டிகிட்டு போய் நீங்கள் எதுக்கு தனியாக கஷ்டப்படணும், அப்பதான் நாங்கள் எல்லாரும் இருக்கல, காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் அவளை கூட்டிகிட்டு போய் எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரியை நான் தனியாக கூட்டிகிட்டு போனாலும் அவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன், நான் காவேரியை நல்லா பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயுமே. அதுக்காக இல்லை விஜய் தம்பி, நீங்கள் கண்டிப்பாக காவேரியை நல்லா பார்த்துப்பேங்க, எங்களுக்கு தெரியும், அதுக்காக இல்லை, குடும்பமாக நம்ம எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கலாம், சின்ன வயசுலேருந்து அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை நீங்கள், இப்போது இங்கே கூட எல்லோரும் கூட இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக நாங்கள் சொல்கிறோம், கங்கா சொன்னதுக்காக நீங்கள் கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவள் ஏதோ புரியாத பேசிட்டா, விட்டுருங்க அது அப்படின்னு சொல்லி கங்கமரனுமே சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா பேசின விஷயத்த நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாத என்னால் தானே உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க தம்பி அப்படின்னு குமரனும் சாரதாவும் வந்து விஜய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு, நான் எதுக்காக சொல்கிறேன்னா காவேரி கூப்பிட்டு நான் தனியாக போயிட்டு அந்த ஒரு பிரச்சனையும் வராதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க, என்ன காவேரி விஜய் தம்பி இப்படி பேசுது, நீயாச்சும் சொல்லி புரிய வைக்கக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து சாரதா சொல்லவும், இல்லைம்மா என்னம்மா பண்ண சொல்கிறீங்க, விஜய்க்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படிம்மா விஜயை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியும், பாத்தியா அக்கா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு, விஜய் வந்துட்டு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு, அப்படி எனக்காக வந்திருக்கிறவரை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா என்னால் பார்த்துக்கிட்டு எப்படிம்மா இருக்க முடியும், நான் எப்படி விஜய்கிட்ட நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் காவேரி, நாங்கள் வந்துட்டு விஜய்கிட்ட எடுத்து சொல்ல சொன்னால் நீ இப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும், விஜய்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டி சொன்ன மாதிரி தான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு போனால் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது, ஒன்று ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க, வேணாம் விஜய் அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் வந்துட்டு எதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, வெறும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே வந்து கீழ்த்தரமாக எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாட்டிக்கு வந்து விஜயை வந்துட்டு இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் பாட்டி வந்து அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் எவரேஜ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.